உரிய இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர், தமிழக மக்களினுடைய காவலர், எதிர்கால தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றி அமைக்கப் போகின்ற ஒரு மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற எனது மரியாதைக்குரிய நிர்வாகிகளே, இங்கே குழுமியிருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினராக வீற்றிருக்கின்ற எனது அருமை சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்குத்தான் ஒரு நிறைவான செயற்குழுவை நான் பார்க்கிறேன். டாக்டர் ஐயா அவர்களோடு அப்பொழுதெல்லாம் சுற்றி வருகிற போது ஐயா அவர்கள் சொல்வார்கள், நம்முடைய செயற்குழுவிலே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுமா, நம்முடைய செயற்குழு நடக்கிற மண்டபத்தின் வாசலிலே இவ்வளவு கார்கள் வருமா என்று அன்றைக்கு சொல்வார்கள். ஒரு காலம் வரும், கவலைப்படாதீர்கள் என்று நானும் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை போல இன்னொரு பங்கு கூட்டம் வெளியிலே இருக்கிறது. மகிழ்ச்சியா சொன்னார். அதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம நிர்வாகிகள் தான் ஐயாவை குலதெய்வம் குலதெய்வம் சொல்லுவோம். ஆனா இங்க யார் யார் சொன்னாங்க பாத்தீங்களா? நம்ம ஐயர் சுப்பிரமணிய ஐயர் பாட்டு பாடி சொன்னார் பாத்தீங்களா, எங்க குலதெய்வம்னு. அதுக்கு அடுத்தது இங்க ஒரு ரெட்டியார் பேசினாரே, நம்முடைய குலதெய்வம் என்று. அவர் யார் தெரியுமா? இந்த தமிழ் சமுதாயம் நன்றியோடு பார்க்கிற ஒரு பெரிய குடும்பமான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வழுவ எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் எங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லுகிற நிலையை அடைந்திருக்கிறார் என்றால் அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. இன்னும் என்ன சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு வந்தா இந்த பத்திரிகையாளர்கள் தொல்லை தாங்கல. அப்படியே மொய் 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 மொயின்னு மொச்சிக்கிட்டு அந்த பத்திரிகையாளர்கள் பூரா தலைவர் இல்லாத கூட்டம் நடத்துறீங்களே, இந்த கூட்டம் செல்லுமான்னு கேட்க. யார் தலைவர் இந்த கட்சிக்கு? யார் தலைவர்? ஐயா தான் தலைவர். இத ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில பகிரங்கமா பேசினார். இதுவரையில் நிறுவன தலைவராக இருந்து கொண்டிருந்த நான் இன்று முதல் இந்த கட்சியின் தலைவராகிறேன் என்று சொன்னார். அதுக்கு பிறகு ஏன் நோய் நோய்னு எங்களை போட்டு கேட்கறீங்க? தலைவர்னா யாரு? அவர் தான் தலைவர். இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க அவரை வரலையே, இவரு வரலையேன்னா, வந்திருக்கின்றவர்கள் இவர் தான் எல்லாம். யாரும் வரலன்னாலும் கவலை இல்லை, இவர் தான் எல்லாம். இனிமே இந்த பத்திரிகையாளர்கள்லாம் தலைவர் இல்லையே, இது செல்லுமா? அது ஒரு கேள்வி கேட்கிறான். உங்க அமைப்பு சட்டத்தில் இப்படி இருக்கான். அந்த விதியை எழுதினவங்க யாருன்னா, ஒரு 6 பேர் எழுதினாங்க. அதுல 2 பேர் தான் இங்க மேடையில் இருக்கோம். ஒண்ணுன்னா இன்னொன்னு பேராசிரியர் தீரன். பாக்கி எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அந்த சட்டத்தை எழுதும் போது இதை நீக்குகிற அதிகாரம் யாருக்கு?
அப்படின்னு கேள்வி எழுப்புவோம். அப்ப அங்க இருந்த பாக்க ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, எல்லாம் தலைவருக்கு, இதுல சேர்க்கிற அதிகாரம் யாருக்குன்னு கேட்போம். அப்ப அங்க இருந்த எழிலன் ஒரு மூத்த தலைவர் இருந்தார், அவர் சொல்லுவார், எல்லாம் தலைவருக்கே, டாக்டருக்கே. இப்படி சொல்லி ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தில் இன்னைக்கு கேட்கிறாங்க, இவருக்கு அதிகாரம் உண்டா? நம்முடைய சட்டம் இவருக்கு அதிகாரம் உண்டு என்று எழுதி வைத்த சட்டம். அதுக்கு சாட்சியா 2 பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவன் சொல்றானே, என்ன அர்த்தம்? கோர்ட்டுக்கு போனா நிக்குமா? கேட்கிறான் கேள்விய. என் கோர்ட்டுக்கு போய நிக்காதா? ஐயா இருக்கிற வரையில் ஐயா தான் தலைவர், அவர் வச்சதுதான் சட்டம். ஆகையினால இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டமும் இவ்வளவு வாகனங்களும் இங்க திரண்டு இருக்கு. அப்ப மக்கள் செல்வாக்கு இல்லாம திரண்டு இருக்கு. எல்லா மக்களும் ஐயாவை தேடி இன்னைக்கு வரானே. நேத்தி கூட பாருங்க, ஒரு இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தான். ஒரு காலத்தில் அறிவுரை கேட்க தமிழ்நாட்டில் ராஜாஜியை தேடி வருவார். இன்னைக்கு ராஜாஜி இல்ல. அவர் இடத்தில் இருந்து எல்லோருக்கும் அறிவுரை சொல்லுகிற வலிமையான தலைவர் இன்னைக்கு டாக்டர் ஐயா தான். பார்த்தீங்களா எவ்வளவு உற்சாகம் இருக்கணும்னு? நான் ஒரு கழிய ஊனிக்கிட்டு 3 காலோட நடப்பேன். இன்னைக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி எறிஞ்சுட்டேன். அவ்வளவு உற்சாகம். நாங்கள் என்ன நினைத்தோமோ அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு. அதனால சந்தேகமெல்லாம் தேவையில்லை. இந்த கட்சிக்கு இவர்தான் தலைவர். பத்திரிகையாளர்கள் இனிமேல் அது மாதிரி கேட்கக்கூடாது. இவர்தான் தலைவர். சட்டம் சொல்லட்டுமே, சட்டப்படி இது செல்லாதுன்னு சொல்லட்டுமே. சட்டம் போட்டதே நாங்க, அந்த சட்டப்படி தான் செல்லும். சட்டம் போட்டதே நாங்க தான் ஐயா. இன்னைக்கு கலைஞர் மகன் முதல்வராக இருக்கிறாருன்னா அதுக்கான சட்டத்தை நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா முதலமைச்சராக இருக்கிற கலைஞருடைய மகன் திரும்பி போக வேண்டும், அவர் இனி முதல்வர் கிடையாது என்று சொல்லுகிற அதிகாரமும் நமக்கு தான் உண்டு. உண்மைதானே? யாருக்காவது டவுட் இருக்கா? 26 சொல்ல போறோம், நீ முதல்வர் கிடையாது. யார் முதல்வர்? இந்த வன்னியத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை ஒருவர் தான் முதல்வர். யார் முதல்வர்? வன்னியத்தாய் பெற்றெடுத்த பிள்ளை ஒருவர் தான் முதல்வர். அதுதான் ஐயா சொன்னார். அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க 400 பேர். இந்த 400 பேரையும் மந்திரி ஆக்குவார். ஆனா பாவம், அவர் 400 பேரையும் மந்திரி ஆக்குவேன்னு சொன்னதை மறந்து போய் இந்த மேடையில ஏறி நிக்கிறான். யா நம்ம ஆளு பூரா இவெல்லாம் மந்திரி கிடையாது தெரியுமா? இந்த மேடையில் நிற்கிற ஆளுங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கிடையாது. அப்ப என்ன பண்ணா, மேடையில நிக்கிற ஆள்லாம் கீழே இறங்கி போயிடணும். அப்பதான் மந்திரி. ஐயா சொல்றார்,
ஆகையினால இந்த நேரத்தில் நான் ரொம்ப வளர்த்த விரும்பல, பசி நேரம். ஒன்னே ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறேன். ஆகத்து 10. என்ன 10? ஆகத்து 10. ஆகஸ்ட். அத ஒரு கட்சிக்காரன் எழுதுறான் ஆகத்து. அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி நாம எங்க போறோம்? பூம்புகாருக்கு போறோம். என்ன மாநாடு? மகளிர் மாநாடு. அங்க இந்த அம்மா எல்லாம் அங்க கும்மி அடிக்க போகுதா, இல்ல கோலாட்டம் அடிக்க போகுதா? நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்ல போகுது. சூளுரை எடுக்க போகுது. ஐயா தலைமையில சூளுரை எடுக்க போகுது. அந்த மாநாட்டுக்கு நீங்கள்லாம் வரணும் இல்லையா? உங்களை வரவேற்கிறதுக்கு தான் இந்த 10ஆம் தேதி ஐயா வரார். எங்க? கடலூர் வரார், அப்புறம் மாயவரம் வரார், அப்புறம் கும்பகோணம் வரார். எந்த இடத்துல நின்று இந்த மாநாட்டை நடத்துறதுன்னு பார்க்கிறாரு. பார்த்து திரும்பி பார்த்ததெல்லாம் நன்றாக இருக்கிறது, எனவே பதவி ஏற்க தயாராகுங்கள் நமக்கு சொல்ல போறார். அப்படி ஒரு நிலையில வன்னியர் சங்க தலைவர் என்ற முறையிலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனைவரும் அதற்கேற்ற உற்சாகத்தோடு இன்றிலிருந்து தயாராக வேண்டும். என்ன சொல்லணும்? இந்த நாடு நம்முடையது, இந்த மண் நம்முடையது, இங்கே மொழி நம்முடையது இல்லை, அது போயிடுது. அந்த மொழியை திரும்பி கொண்டு வருவோம். இந்த நாட்டை நாம் நம் வசம் ஆக்குவோம். What if you never had to wipe fog off your glasses in the rain again? What if your morning started without the hand for your... பசி உங்களுக்கு காது கேட்கல, சொல்லுவீங்களா? சொல்லுவோம். அப்ப இப்ப ஒன்ன சொல்லுங்க, அந்த பத்திரிகையாளருக்கு காதுல உழறது மாதிரி இனிமே அவங்க கேட்க கூடாது. யார் தலைவர் யார் தலைவர்னு கேட்க கூடாது. பாத்தீங்களா? கேள்வி புரிஞ்சு வச்சா? இப்ப பொதுக்குழு கூடிதான் முடிவெடுக்கணும் சில பேர் சொல்றாங்க. இது என்ன குழு? இது என்ன குழு? இது ஒரு குழு, செயற்குழு. செயற்குழு சொல்வதைத்தான் பொதுக்குழு கேட்கும். அதுதான் நம்ம கட்சி சட்டம். அப்ப செயற்குழு கூடி முடிவு பண்ணி விட்டு அப்புறம் பொதுக்குழு கேட்க வேண்டியதானே? அப்புறம் இதுல பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம், ஏன் போட்டி போட்டுக்கிட்டு கத்துற? ரொம்ப பசி எடுத்ததுன்னா ஏதாவது நல்ல அல்வாவோ கேசரியோ வச்சு நல்லா சாப்பிட, அதுக்கு ஏன் போட்டி போட்டுக்கிட்டு கத்துற? எனவே நீங்கள் அனைவரும் ஒன்றாக உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்கிற உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஐயா தான் நமக்கு வழிகாட்டுவார் என்கிற உறுதியையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கும் பசிக்குது, ஆகையினால இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் அதுக்கேற்ற பக்குவத்தோட பூம்புகாருக்கு வரணும், மகளிரை கொண்டு வரணும். அந்த எஸ்பி என்ன கேட்டார், எவ்வளவு மகளிர் வருவீங்கன்னு கேட்டார். நான் எம்மான்னு சொல்லலாம், 5000 சொல்லலாமா, 10,000 சொல்லலாமா?
5 லட்சம் பேர் வருவார்கள். அந்த நாற்காலியில உட்கார்ந்த எஸ்பி அப்படியே துள்ளி எழுந்துச்சான். அவ்வளவு பேர் வந்தா உட்கார இடம் இல்லையா? ஐயா, வங்கக்கடலிலேயே மேடை போட்டு அங்கே அமர செய்வோம். செஞ்சாலும் செய்வீங்கடான்ட்டு உட்கார்ந்தால். ஆகையினால அந்த மாநாட்டில் ஒரு அசத்தல், அசத்தி உண்ணும். அங்கே நம்ம டாக்டர் ஐயா அறிவிப்பார். மக்கள் எல்லாம் திரண்டிருப்பதனாலே, கடலுக்கு போட்டியாக இங்கே திரண்டிருப்பதனாலே வன்னிய சமுதாயத்தின் சார்பில் ஒருவரை நான் முதல்வராக நியமிக்கிறேன்னு அங்கே அறிவிப்பார். நீங்க பாத்தீங்களா, எல்லாம் திடலடியா தானே நடக்குது. திடலடியா தானே நடக்குது. நான் பெரிய தலைவர் சொல்ல முடியலையே. அன்னைய ராத்திரி அவருக்கு சீட் வந்துடும், நீ இல்லை வந்துடுதா இல்லையா? அப்ப நம்ம கிட்ட எல்லாம் திடலடிதான். யார் முதலமைச்சர் என்பதை ஐயாவே அறிவிப்பார். சந்தேகம் இருக்கா யாருக்காவது? பத்திரிகாரங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எல்லாமே ஐயாதான். நன்றி, வணக்கம்.